நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் செயல்பட்டு வரும் சுபாஷ் சந்திரபோஸ் உண்டு உறைவிட பள்ளியில் நரிக்குறவர் சமூக மாணவர்களுக்காக நடத்தப்படும் சிறப்பு கோடைக்கால பயிற்சி வகுப்புகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சமூகம் மற்றும் பொருளாதார ரீதியாக விளிம்பு நிலையில் உள்ள நரிக்குறவர் மக்களுக்கு கல்வி என்பது கடந்த காலங்களில் மறுக்கப்பட்ட விஷயமாக இருந்தது. ஆனால் தற்போது அந்த நிலை மாறியுள்ளது. நரிக்குறவர்களின் குழந்தைகளுக்காக நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் சுபாஷ் சந்திரபோஸ் உண்டு உறைவிட பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் கோடை விடுமுறையிலும் நரிக்குறவர் மாணவர்களுக்காக பள்ளி ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து அவர்களுக்கான கற்றல் மற்றும் பாரம்பரிய கலைகளுக்கான சிறப்பு பயிற்சிகளை கற்றுத் தருகிறார்கள். சம்மர் ஹாலிடேஸோடையும் பிள்ளைங்களை நாங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவோம். இந்த வருஷம் உங்களுக்கு தெரியும், அதிகமான வெப்பநிலை இருக்கிறதுனால எல்லா ஸ்கூல்லையுமே பிள்ளைங்களை லீவ் விட்டுட்டாங்க, சீக்கிரமாக விட்டுட்டாங்க. ஆனால் மற்ற பிள்ளைங்கள்லாம் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு தக்கன வீட்டில் இருப்பாங்க. ஆனால் இந்த பிள்ளைங்க வாழ்வாதாரத்தை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்பா அம்மா எங்கே மைக்ரேட் ஆகி போகிறாங்களோ அதே இடத்துல போவாங்க. அவங்களுக்கு வீடு வாசல் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதும் தெரியும். அந்த டென்ட்டு போட்டிருக்க இடத்துல தான் இவங்க இருப்பாங்க. அதனால நிறைய தடவை நோய்வாய்களில் அவதிப்பட்டாலும் நம்ம பள்ளிக்கூடத்துல இருந்து தான் பிள்ளைங்களை ரெக்கவர் பண்ணி ஒவ்வொரு தடவையும் கூட்டிட்டு வந்தோம். பொதுவாக ஆசிரியர் பணி அரும்பணி என்பதை நிரூபிக்கும் வகையில் இப்பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் கோடை விடுமுறையை தவிர்த்து மாணவர்களுக்காக சிறப்பு பாடத்திட்டங்களை உருவாக்கி சுழற்சி முறையில் பணியாற்றி வருகின்றனர். தேவையான யோகா கிளாஸாக இருக்கட்டும், இல்லைன்னா சிலம்பம், பரதநாட்டியம், இதெல்லாம் ஸ்டாஃப் எல்லாமே தெரிஞ்சவங்களை வச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் ஆக்டிவிட்டீஸோடு சேர்ந்து அதுக்கு ஒரு கரிக்குலம் ஃபார்ம் பண்ணி நம்ம டைம் டேபிள் வைஸாக போட்டு பிள்ளைங்களுக்கு டெய்லி கற்றுக் கொடுத்துட்டு வரோம். அவங்க பேரண்ட்ஸும் முந்தைய விட இப்போ படிப்பு மேலே அதிக ஆர்வம் காட்டுறதுக்கு இதுவே ஒரு மெயின் ரீசனாக இருக்குது. மாணவர்கள் விரும்பும் கலைகளுக்கு ஏற்ப அவர்களை 5 குழுக்களாக பிரித்து யோகா, பரதநாட்டியம், பறை, சிலம்பாட்டம் மற்றும் கணினி பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. பொதுவாகவே இந்த குழந்தைங்களை மே மாத லீவில் அவங்க அம்மா அப்பா தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் இந்த தடவை நாங்கள் என்னென்னா ஸ்பெஷலாகவே நாங்கள் ஒரு 5 டீச்சர்ஸ் குரூப்பாக மெயின்டைன் பண்ணி இந்த குழந்தைங்களுக்கு கைவினை பொருட்கள், அப்புறமா சிலம்பம், பறை, இது எல்லாமே நாங்கள் ஒரு குழுவாக இணைஞ்சு நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். பொதுவாக விடுமுறை நாட்களில் பெற்றோர்களுடன் பாசி, ஊசி மணிகளை விற்க செல்லும் குழந்தைகளுக்கு இந்த கோடை வகுப்பு பயனுள்ளதாக இருப்பதாக மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர். இப்போல்லாம் காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு ஊசி பாசிலாம் வைக்க போயிடுவாங்க. நாங்கள்லாம் சும்மா விளாண்டுக்கிட்டே இருப்போம். வீட்டு இல்லாமல் டெண்டில் தான் இருப்போம் எப்போவும். இங்கே இப்போ ஸ்கூல் இல்லாமல் நாங்கள் ரோட்டில் அழிஞ்சிக்கிட்டே இருந்தோம். எங்கள் அம்மா அப்பா கூட நாங்களும் ஊசி பாசி விற்றுட்டே இருந்தோம். அப்போ டீச்சர் பார்த்து ஐயோ பாவங்க இவங்களும் படித்து வெளியே கொண்டு வரணுமே சொல்லி எங்களுக்கெல்லாம் உள்ளே கூட்டு படிக்க வைக்காங்க. படித்து நாங்கள் வெளியே கொண்டு இங்கே திறமையாக கொண்டு வெளியே சேர்க்கலாம்னு ஆசைப்படுத்தாங்க. இது பார்க்க நல்லா இருக்குது. டீச்சர் இது எல்லாம் சொல்லி தராங்க. இங்கு இப்படி இங்கிலீஷ் வேர்டு, அப்படி பாட்டு ஏதாச்சும் சொல்லி தராங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. காலையில் எழுந்திரிச்சி பல்லு தேய்ப்போம். அடுத்த பல்லு தேய்ச்சி யோகா கிளாஸ் பண்ணி அடுத்த சுத்த வைப்பாங்க கிரவுண்டில். அதை சுற்றிக்கிட்டு டீ குடிப்போம். டீ குடிச்சிட்டு குளிக்கப்போம். குளிச்சுட்டு சாப்பிடுவோம். சாப்பிட்டு வாய்ப்பாடு சொல்லுவோம். வாய்ப்பாடு சொல்லிட்டு மேலே கிளாஸில் டான்ஸு, படிப்பு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. ஏபிசிடி எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் எல்லாமே இந்த இருக்கிற டீச்சர் எல்லாம் பிடிச்சிருக்கு. அர்ப்பணிப்பு உள்ள ஆசிரியர்களால் கல்வி என்னும் ஆயுதத்தை கொண்டு விளிம்பு நிலை மாணவர்கள் வலிமையானவர்களாக மாற்ற முடியும் என்பதற்கு இப்பள்ளி ஓர் உதாரணம். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜமாணிக்கத்துடன் நெல்லையில் இருந்து மை அறிவரசு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.